திருப்புவனம் இளைஞர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பான வழக்கு தற்பொழுது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன். சசிதரன், வணக்கம். ஏற்கனவே இப்ப இந்த வழக்கு தொடர்பாக 5 காவலர்களுக்கு 15 நாள் காவல் இருக்கு இல்லையா? இந்த நிலையத்தில் எதுக்கு இது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது? என்ன நிலவரம்? சிவகங்கை மாவட்டத்துல வழக்கு குறித்த விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து டிஜிபி சங்கல் ஜுவார் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில முதற்கட்டமாக 6 காவலர்கள் இந்த சம்பவத்துல காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டார்கள். பணியிட நீக்கம் செய்யப்பட்டார்கள். தற்போது 5 நபர்கள் இதில் கைது செய்யப்பட்டு 15 நாட்கள் நீதிமன்ற சிறையில் இருக்கக்கூடிய நிலையில இவர்கள் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்திருக்கிறார்கள். முறையாக விசாரணை மேற்கொள்வதற்காக இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனை அறிக்கையின் முடிவுகள் கிடைத்த அன்று இரவே 5 நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த காவல்துறை வெளிப்படையான மற்றும் பாரபட்ச முறையில் செயல்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களை ஒப்பிடும் போது 5 ஆண்டுகளில் காவல் நிலைய மரணங்கள் எண்ணிக்கை என்பது பெருமளவுக்கு குறைந்ததோடு இத்தகைய சம்பவங்கள் நடைபெறும் போது எவ்வித தயவு தாட்சியமின்றி உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழ்நாடு காவல்துறை பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் டிஜிபி தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இளைஞர் அஜித்குமார் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து வெகு விரைவில் விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டு விசாரணை தொடங்கும் எனவும் டிஜிபி தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.